ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அப்போ ஆசி வழங்குதல் என்பது மிக முக்கியமான காரியம். இரண்டாவது பைஸ் சொல்வார், உன் மீது அந்த சமாதானம் இருந்தால் அந்த சமாதானம் யாருக்கு நீ சமாதானம் என்று சொல்கிறாய் அவர் மீது தங்கும் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். நீர் ஆசி மிகுந்தவராக இருக்க வேண்டும். வார்த்தையினுடைய ஆசி மொழிகள் உங்களை கடந்து செல்ல வேண்டும். உங்களை சார்ந்தவர்களும் அது நிரப்பப்பட வேண்டும். இதான் a priest is called to be a man of blessings. தனக்காக பிறருக்காக என்ற நிலையை ஏலி நமக்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவதாக ஏலியினுடைய ஆசி மொழிகளுக்கு அற்புதமான ஒரு நன்றி கலந்த வார்த்தைகளை பதிலாக அண்ணா தருகிறார். அதில் பாருங்களேன், ரொம்ப அடியால் ரொம்ப அழகாக சொல்ல, உன் ஜபத்தை கேட்கட்டும் அப்படின்றவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னை குடிகாரி என்றும் குடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று அச்சுறுத்திய அந்த மனிதருக்கு இந்த பெண் தன்னை யாராக அடையாளம் காட்டுகிறாள்? அடியால், யுவர் சர்வெண்ட் என்று அண்ணா ஒரு தாழ்மையான, பொறுமையான, நிதானமான தன் மனநிலையை அழகாக வெளிப்படுத்துகிறாள். அந்த ஆசைக்கு தான் தகுதியுள்ளவளாக தன்னை மாற்றிக்கொள்கிறாள். அடியால் கண் முன்னே அருள் பெறுவாளாக. அண்ணான்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கிரேஷியஸ், அருள் பெறுவாளாக. என் பெயருக்கேற்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும், உங்கள் கண் முன்பாக அது நடக்கட்டும் என்று அண்ணா ஒரு அழகான பதிலை சொல்கிறார். நீர் சொல்லுகிற வாக்குறுதி என்னில் நிறைவேறட்டும், நான் அருள் பெற்றவளாக உண்மையாக நான் மாறட்டும் என்ற வார்த்தைகளை அவர் பதிலாக சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு வாக்குறுதி, அழகான வாக்குறுதி. நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். திருப்பள்ளியில் தொடக்க வழிபாடு இருக்குது, இறைவார்த்தை வழிபாடு இருக்குது, நற்கருணை வழிபாடு இருக்குது, நன்றி வழிபாடு இருக்குது. இந்த திருப்பலி என்பதே நன்றி, யூகரிஸ்தியா, நன்றி கூறுதல், தேங்க்ஸ் கிவிங் என்றுதான் அர்த்தமாகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நன்மாவனு போயிடுவாங்க. அந்த கடைசியாக வருகிற ஆசிக்கு அங்கே தங்க மாட்டார்கள். ஆண்டவரை பெற்றுக்கொண்டார்கள், சில ஆண்டவரை பெற்றுக்கொள்ளவில்லை, திருப்பலி நிறைவேற்றார்கள், அவர்கள் கடனுக்கு வந்து போகிறார்கள். அந்த ஆசியை தாங்கி இல்லம் திரும்ப வேண்டும். அண்ணா ரொம்ப அழகான வார்த்தை, உன் கண்முன்பே அருள் பெறுவாளாக. ஆசியை பெற்றுக்கொண்டு போகும்போது என்ன ஆகுன்றதுக்கு இந்த கடைசி 2 வசனம் ஆசிரியர் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவள் சென்று தம் வழியே சென்று உணவு அருந்தினார். உண்ணாமல் உறங்காமல் கண்ணீர் விட்டு கதறி அழுது புலம்பி மனம் கசிந்து கொண்டிருந்த அண்ணா, தனித்து விடப்பட்டு தவித்து போயிருந்த அண்ணா போய் உணவருந்துகிறார். முதலாவது. ரெண்டாவது, மகிழ்ச்சியின் கூட்டத்தை தன்னை இணைத்துக் கொள்கிறார். முதலாவது, துன்பங்கள், வாதைகள், பழிப்புரைகள் இருக்க தான் செய்யும், ஆனால் அவங்க தொடர்ந்து அவங்க கண்ணீரில் இல்லை, அதை சந்திக்கிறாங்க. இரண்டாவது, இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. நான் சில சமயத்தில் கோயிலில் சொல்கிறது உண்டு, the way you come should not be the way you go என்று சொல்வது உண்டு. நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீர்களோ அதே போல் ஆலயத்தை விட்டு போகும்போது இருக்கக்கூடாது, அதுவும் சொல்லுவோம். இது நிறைய அருமையான ஒரு வார்த்தையாக மனதிற்குள்ளாகப்படுகிறது. ஏனென்றால் the way you come should not be the way I go back. either I should touch the Lord or Lord should touch me. நான் ஆண்டவரை தொட வேண்டும் அல்லது ஆண்டவர் என்னை தொட வேண்டும். நான் ஆண்டவரை தொட்டாலும் நான் நலம் பெறுவேன், ஆண்டவர் என்னை தொட்டாலும் நலம் பெறுவார். இது இல்லாமல் வழிபாடு இருந்துச்சு அப்படின்னாக்க வீண்டிலும் வீண். உங்கள் ஜபங்களை அருவருக்கிறேன், உங்கள் பாடல்கள் கூச்சலாக இருக்கிறது என்கிற இயேசுவின் வார்த்தைகள் நமக்குள்ளாக வரும். நம்முடைய திருவழிபாடு ஏதாவது ஒரு வகையிலே, நன்றியிலே, துதியிலே, ஆராதனையிலே, திருவிருந்திலே, இறைவார்த்தையிலே, குருவினுடைய மறைவிலே எங்காவது ஒரு இடத்தில் ஆண்டவர் நம்மை தொட வேண்டும், தொட அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது, ஒருவேளை அதை தாண்டி உங்கள் மனதிற்குள்ளாக தவிப்பு, ஏக்கம், பாசம், விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஆண்டவரை தொட வேண்டும். அவள் பயப்பட்டாள், வெட்கப்பட்டாள், கூச்சப்பட்டாள். ஆடின் விளிம்பை தொட்டாகிலும் குணம் பெறுவேன் என்று சொல்லிக்கொண்டு பின்புறமாய் வந்து ஆடையை தொட்டாள். தொட்ட உடனே தன் உடலில் நலம் பெற்றதை உணர்ந்தால் என்று லூக்கா அழகாக படம் பிடிக்கிறார். நீங்கள் சாமியை தொடணும் அல்லது சாமி உங்களை தொடணும், இது இல்லாமல் வழிபாடு நடக்கக்கூடாது. அதான் அண்ணா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ஆண்டவரால் தொடப்பட்டவளாய், ஆண்டவரின் அருள் பெற்றவளாய், பசியாய், பட்டினியாய், தவித்து புலம்பி இருந்த அண்ணா உணவருந்துகிறாள். அவள் முகம் வாடியிருக்கவில்லை.
அந்த உள்ளமும் உடலும் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டதனால் அவள் முகம் வாடியிருக்கவில்லை என்று ரொம்ப அழகாக சொல்றாரு. அந்த வார்த்தை ரொம்ப அழகாகுது. இதன் பின் அகரேஹன் என்று எபிரேய சொல்லிருக்கிறது. இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. ஏனென்றால் கண்ணீரை காணிக்கையை ஒப்பு கொடுத்தால் கலிப்பை அவள் நடனமாய் தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அதான் ஜெபத்தினுடைய அருமையான வல்லமை. நம்முடைய ஆலயத்திற்குள்ளாக வருகிற நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பங்கேற்பு நம்மை 3 நிலைகளிலே உறுதிப்படுத்த வேண்டும். ஒன்று, இட் ஷுட் எம்பவர் அஸ். ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். ஆண்டுடைய வல்லமையை தாங்குகிற திருவழிபாடு கொண்டாட்டங்களாக நம் கொண்டாட்டங்கள் அமைய வேண்டும். நமது பங்கேற்பு அமைய வேண்டும். இரண்டாவது, ஆண்டருடைய ஆசையை தாங்குகிற பிள்ளைகளாய், ஆண்டுடைய ஆசையை தாங்கி, அதான் பைபிள் ரொம்ப அழகாக சொல்வார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடுகளில் போடுவார்கள், நிறைவு வருவீர்கள். அண்ணா அதான் உணர்ந்தாங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. இந்த வார்த்தை கேட்கறது நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கு விளக்க சொன்னோம்னாக்க ரொம்ப அருமையாக புரியும். நம்ம ஊரில் பொறி கடைக்கு போவோம், சின்ன பசங்களாக இருக்கக்குள்ள. இப்போல்லாம் பேக்கெட்டில் வைக்கிறாங்க. அப்போல்லாம் ஒரு பெரிய தாம்பலம் இருக்கும். தாம்பலத்தில் அப்படியே பொறி குமிச்சு வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் பேப்பர் கூட மூடி இருப்பாங்க. நம்ம கடைக்கு ஆனால் 1 லிட்டர் பொடினாக்க ஒரு 2 ரூபாய் கொடுப்போம். பக்கா இருக்கும். இந்த 2 படி சேர்ந்த ஒரு பக்கா இருக்கும். அந்த பக்காவை அப்படி உள்ள சொருவி அந்த தலைக்கு மேலே அப்படி கை வச்சு குமிச்சு அப்படி போடுவார். இப்படி அமுக்கி குலுக்கி தலை தட்டாமல் தலைக்கு மேலே குமிச்சு வச்சு போடுவார். நம்ம பையில் வாங்குறோமோ அல்லது இதில் வாங்குறோமோ மன சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அமுக்கி குலுக்கி சரிந்து மடுகள் போடுவார்கள், நிறைவு பெறுவீர்கள். அந்த ஆசை காத்திருக்கு திருப்பலியில். அப்போ நம்ம ஆசை பெற்றுக்கொண்டு ஆசையின் மக்களாய் திரும்பி போக வேண்டும். மூன்றாவது, ஒவ்வொரு திருவழிபாட்டு கொண்டாட்டமும் நம்மை குணப்படுத்த வேண்டும். கண்ணீரிலே, கதறலே, மனம் கசிந்து புழம்பி உள்ளத்தை கொட்டி நொந்த பெண்ணாக அங்கே வந்தவள் முகம் வாடவில்லை, உணவருந்தினாள் என்று விவிலியம் சொல்லுகிறது. she healed. அந்த குணம் உடல் மட்டுமல்ல, உள்ளத்திலும் உணர்விலும் உறவிலும் குணம் பெற்றவளாக திரும்பி போகிறாள். இந்த 3 நிலைகளையும் நம்முடைய திருவழிபாடு நமக்கு தராவிட்டால், இந்த 3 நிலைகளும் நம்முடைய திருவழிபாடு நம்ம பெற்றுக்கொள்ளாவிட்டால் எங்கோ ஒரு இடத்துல குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தமாகும். அண்ணாவினுடைய அழகான பங்கேற்பு நமக்கு நம்முடைய ஜெப வாழ்வை தட்டி பார்க்கிறது, கேள்வி கேட்கிறது, விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரொம்ப அழகான ஒரு செய்தி. அதற்கு பின் அண்ணாவின் முகம் வாடி இருக்கவில்லை. she become gladdened with the joy of God. அதாவது அழகான செய்தி. நம்ம அடுத்து முன்னாடி கடந்து போவோம். சீலோவில் அண்ணாவை கண்ட நாம், அண்ணாவும் ஏலியும் என்கின்ற ஒரு சந்திப்பை கண்ட நாம், இல்லம் திரும்புகிற அண்ணாவுக்கு என்ன ஆயிற்று என்கின்ற செய்தியை 19ஆம் வசனத்திலிருந்து ஆசிரியர் விவரிக்க நாம் அதை சந்திப்போம். 19ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சூப்பர். அழகான ஒரு உள்ள கிடக்கினுடைய வெளிப்பாட்டினுடைய நன்றியின் செயல்பாடோடு அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஒரு சகாப்தம் துவங்குகிறது ஒரு பாலகனின் பிறப்பிலே என்று இந்த பகுதி விரிந்து கொடுக்கிறது. இப்போ சின்ன சின்ன கருத்துக்கள் அடங்கியிருக்க நம்ம பார்ப்போம். அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திரும்ப வழிபட்டு விட்டு திரும்பி ராமாவில் உள்ள தங்கள் இல்லம் அடைந்தார்கள். ஆன்வர்ட் ஜேர்னி, ரிட்டர்ன் ஜேர்னி. ரஃபத்தாமில் உள்ள ஜோப்பில் கூடியிருக்கிற எல்கானா தன் மனைவி அண்ணாவோடும் பெனினாவோடும் புதலரோடும் ஆலயம் வந்தார்கள், துருப்பிடம் வந்தார்கள். பழித்து திரும்பி போகிறாங்க. அழகாக இந்த நரேட்டிவ் ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி போனாங்களோ அந்த வழியாக வந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு காட்சி. அப்போ இந்த அடுத்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். தங்கள் இல்லம் அடைந்தார்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. பெத்து என்ற வார்த்தைக்கு அது பரவாயில்ல. அது இந்த எல்கானா தன் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார். ஒரு இல்லற உறவிலே ஈடுபடுகிறார். கூடி வாழ்ந்தார், மகிழ்ந்திருக்கிறார், அவர் மனைவியோடு உறவு கொண்டு வாழ்கிறார் என்பதைத்தான் அந்த பகுதி மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. அந்த இதில் ரொம்ப அற்புதமான ஒரு வசனத்தை ஆசிரியர் பயன்படுத்துகிறாரு. ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். நிறைய சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை மட்டும் பேசி பிடிப்போம். எபிரேய மொழியில் நினைவு கூறுதல் என்பது மிக ஒரு அற்புதமான ஒரு மீட்பின் செயல். அதான் சொல்லுவாங்க ஜக்கார் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஜக்கார் என்றால் டு ரிமெம்பர். ஜக்கரியா, ஆண்டவர் என்னை நினைவு கூர்ந்தார் என்பது பொருள்படுவதாக ஜக்கரியா என்று பெயர் வைக்கிறார்கள் எபிரேய மொழியில். ஜக்கார் என்பதற்கு நினைவு கூறுதல். இப்போ இந்த ஜக்கார் என்கின்ற அந்த செயல்பாடு இஸ்ராயலின் இரத்த நாளங்களின் ஒவ்வொரு செல்களிலும் ஊடுருவி போன ஒரு சொல். அது ஒரு விபிலிய பேராசிரியர் சொல்லும்போது சொல்லுவார், இட் இஸ் அன் சொட்டீரியாலஜிக்கல் டெர்மினாலஜி என்று சொல்வார். மீட்பின் செயல்பாட்டின் வினைச்சொல் என்று சொல்வார். மீட்பையே நமக்கு படம் பிடித்து காட்டுகிற இந்த ஒரு வார்த்தை. நான் 2 விஷயமா சொல்கிறேன். அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்கிறேன். ஒன்று
பாஸ்கா பண்டிகையாக இருக்கட்டும், கூடார பண்டிகையாக இருக்கட்டும், அல்லது பெந்தகோஸ்தே பண்டிகையாக இருக்கட்டும், அல்லது வாரந்தோறும் கொண்டாடுகிற ஓய்வு நாள் வழிபாடாக இருக்கட்டும், அல்லது ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கிற பாவ பரிகார யோம் கிப்பூர் என்று சொல்லுகிற பாவ பரிகார நாளாக இருக்கட்டும், அல்லது பூரிம் என்கின்ற பண்டிகையாக இருக்கட்டும், இப்படி எந்த பண்டிகையாக இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒரு நினைவு கூறுதலை இஸ்ராயல் முன்பாக வெளிக்காட்டுகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சிட்டோம்னாக்க இதைய நினைவாக செய்யுங்கள் என்ற இயேசு வார்த்தை நமக்கு நல்லா புரியும். எதுக்காகனா, ஒரு சாபாத்து பண்டிகைன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை சாயங்காலம் அவங்க சாபாத்து மீல், சாபாத்து ஜபத்தை நடத்த வேண்டும். ஜபெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு டேபிள் போட்டிருப்பாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, இந்த குட்டி பையன், அம்மா. அப்பா ஜெபம் சொல்வார், அம்மா பரிமாறுவாங்க. இந்த குட்டி பையன் பாஸ்கா நாளில் அப்பா பார்த்து கேட்கணும், டாடி ஏன் நம்ம இவ்வளோ அவசர அவசரமாக சாப்பிட்றோம்? அதுவா, தந்தை வரலாற்றின் மீட்பு திட்டத்தை நினைவு கூர்ந்து மக்களுக்கு விவரித்து சொல்வார். இது பாஸ்கா பண்டிகையின் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த நினைவு கூறுதல் தான். ஆண்டவர் ஓய்ந்திருக்க சொன்னார். படைப்பின் தொழிலை முடித்து ஆண்டவர் சபாத்துக்குள்ளாக போனார். நாம் சபாத்துக்குள் நுழைகிறோம் என்று ஜெப உணர்வோடும் அந்த ஓய்வு உணர்வோடும் அந்த சாபத்தை துவங்குகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் நினைவு கூறுறாங்களா? ஒவ்வொரு ஜெபமும் ஒரு நினைவு கூறலா? அதான் ரொம்ப முக்கியம். இப்போ எந்த திருவிழாவும் நினைவு கூறுதலை உள்ளடக்கிய ஒரு அழகான செயல்பாடாக அமைகிறது. நான் சொன்ன பேர் வைக்கிறதே கூட எதையாவது நினைச்சு தான் அவங்க பேர் வைப்பாங்க. அந்த நினைவு கூறுதல் என்பது இஸ்ராயலுடைய வாழ்வோடு, உறவோடு, உணர்வோடு சங்கமித்த ஒரு செயல்பாடு. அது முதலாவது. இரண்டாவது இந்த நினைவு கூறுதல் என்பது அவர்களுக்குள்ளாக நன்றி உணர்வையும் பிரமாணிக்க உணர்வையும் தரும். கிராட்டிடியூட் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் இரண்டையும் உங்களுக்குள்ளாக கட்டி காக்கும். நினைச்சு பார்த்தோம் அப்படின்னம்னாக்க சாமிக்கு உகந்தவங்களாக வாழ்வோம், சாமிக்கு நன்றிவங்களாக வாழ்வோம் என்கிற ஒரு அழகான இறையலை அந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்போ ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இந்த வார்த்தை எங்க பயன்படுத்துறாங்கனாக்க 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து. என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து. ஆண்டவரும் நினைவு கூர்ந்தார். மறவாமல் நினைவு கூர்ந்து என்று ஜெபித்த அந்த பெண்ணை மறவாமல் நினைவு கூர்ந்த ஆண்டவர் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதான், ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார்னா என்ன? ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டாரு, அவருக்கு அருள் பொழிந்தார். அடுத்த வசனம் அதான் சொல்லுது, உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். ரொம்ப அழகான வார்த்தை. என்னை நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்றாள். இப்போ உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள். இப்போ ஆண்டவரிடம் ஜெபம், ஆண்டவரின் ஆசி ஏலியின் மூலமாக ஆண்டுடைய செயல்பாடு நிறைவேறுகிறது, வாக்கு நிறைவேற்றப்படுகிறது. அழகான ஒரு சைக்கிளிக் ஆக்ட். அதுதான் சிசிசி கேட்டிக்ஸ்ம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் ஜெபத்தை பற்றி வரையறுக்கும் போது ஒரு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. ப்ரேயர் இஸ் அன் கவனண்டல் ஆக்ட் என்று வரையறுக்கிறது. ரொம்ப அழகான வார்த்தை அது. யார் எழுதியிருந்தாலும் அவங்க வாழ்த்து பெறுவார்களாக. ப்ரேயர் இஸ் அன் கவனன்ட் ஆக்ட். கடவுள் நம்மோடு கொண்ட உடன்படிக்கை உறவை கொண்டாடுவது தான் ஜெபம் என்று அந்த வசனம் அழகாக விளக்கிட்டு சொல்கிறது. அதுக்கு அடையாளம் அண்ணாவுடைய ஜெபம், ஏலினுடைய ஆசிமொழி, ஆண்டுடைய வாக்குறுதி நிறைவேறுதல். எ கவனன்ட் ஆக்ட் ஜெபம் என்பதற்கு ஒரு உன்னதமான ஒரு வரையறையாக இந்த பகுதி மாறுகிறது. இந்த நினைவு கூறுதல் என்பதற்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க, செங்கடலை கடந்த பிறகு அவர்கள் ஒரு நினைவிடத்தை உருவாக்குறார்கள். நினைவு கூர்ந்து அந்த இடத்துல நினைவிடத்தை உருவாக்குறாங்க. இது நிறைய இடத்துல நடக்கும். வரலாற்று பல இடங்கள் இந்த நினைவு கூறுதல் நடக்கும். இஸ்ராயல் மெமரி இந்த நினைவு கூறுதல் என்பது இஸ்ராயல் மக்களுக்கு நம்ம ஊரில் மெமரி அப்படின்னம்னாக்க அனலிட்டிக்கல் மெமரி, சிந்தட்டிக்கல் மெமரின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அனலிட்டிக்கல் மெமரிங்கிறது A+B ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A² + B² + 2AB. அனலிட்டிக்கல் மெமரி அறிவுபூர்வமாக ஒன்றை அதன் பொருட்டு கற்றுக்கொள்வது. இவர்களுடைய நினைவு கூறுதல் என்பது ஒட்டுமொத்த செயல்பாடு. இப்போ ஒரு இதை பார்த்தோம் அப்படின்னம்னாக்க அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அது பின்னாடி இருக்கிற எல்லா பின்னணி தகவல்களையும் நினைவு கூர்ந்து நேசிப்பாங்க. இதை உதாரணத்தை பார்ப்போமே. இப்போ ஒரு மனைவி கல்யாண மோதிரத்தை போட்டிருக்கான்னு வச்சுங்களேன், அந்த மோதிரத்தை பார்க்க மாட்டாங்க. மோதிரத்தில் இருக்கிற கணவனுடைய அன்பு, தாய் வீட்டாருடைய அல்லது மாமனார் புகுந்த வீட்டினுடைய பாசம், அந்த எந்த சூழலில் எப்படி அதனுடைய எல்லாத்தையும் நினைவு கூறுவாங்க. அந்த டோட்டாலிட்டேரியன் மெமரி தான் இஸ்ராயல் மெமரி. ஏசாமி இரவு பேருணவின் பொழுது அவர் செய்த அழகான வார்த்தை, இதையை நினைவாக செய்யுங்கள். அந்த ஒட்டுமொத்த மெமரியை மீட்பு திட்டத்தினுடைய அத்தனையும் உணர்ந்து பார்த்து நன்றியுள்ள வாழுங்க அப்படின்னு இயேசு அந்த முதல் திருப்பலியை பெரிய வழக்குகளை நிறைவேற்றினார். அதான் ரொம்ப முக்கியம். அந்த நினைவு கூர்ந்தார். அந்த வார்த்தை இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார்.
ஏலி வந்து வாழ்த்துறாரு, அண்ணா ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரும் நினைவு கூர்ந்தார். உன்னுடைய முயற்சி, பெரியவர்களுடைய ஆசி வழி ஆண்டவர் தயவாக இருப்பது. அதுதான் ஒரு ஜெபம் வந்து ஒரு சைக்கிளிக் உடன்படிக்கை செயல்பாடாக மாறுகிறது. அப்போ ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ரொம்ப அழகு. அதில் இன்னும் ஆசிரியர் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை என்னன்னாக்க, இங்கே பிறந்திருக்கிற இந்த பாலகன் சாமுவேல் இவள் ஆண்டவரிடம் கேட்டார், ஆண்டவர் தந்தார், ஆகவே சாமுவேல் என்று பெயரிடுவேன் என்று சொல்லி அந்த பெண் சொல்லுகிறார்கள். நான் அவனை ஆண்டவனிடமிருந்து கேட்டேன். ஷெமுவேல், ஷெமா கேட்கிறது, அவர் எனக்கு தந்தார் என்று பொருள்படத்தக்க சாமுவேல் என்று அவருக்கு பெயரிட்டார் என்று அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ரொம்ப அழகான ஒரு செய்தி. அந்த சாமுவேலுடைய பெயர் காரணத்தை ஆசிரியர் அழகாய் ஒரு 18 வசனங்களிலே விளக்கி சொல்லி, அவருடைய தாய் எப்படிப்பட்டவர், தந்தை எப்படிப்பட்டவர், அவருடைய பக்தி நலன் எப்படி இருந்தது என்பதை அழகாய் விளக்கி சொல்லி, நல்ல நிலத்திலிருந்து வருகிற நல்ல விதை நல்ல விளைச்சலை தரும் என்று நமக்கு ஒரு கட்டியம் சொல்கிறார். அதுதான் அந்த பகுதியினுடைய அழகான செய்தி. உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார், அவருக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இப்போ 21ஆம் வசனத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். 21ஆம் வசனத்துக்குள்ள வருவோமே. எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அண்ணா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால் குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவர் கணவர் எல்கானா, உனக்கு சிறந்தது எனப்படுவதை செய், பையன் பால்குடி மறக்கும் வரை இரு, ஆண்டவர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்துவாராக என்று அவரிடம் கூறினார். ரொம்ப அழகான வார்த்தை. 21லேருந்து 23 சின்ன சின்ன வசனங்களை உள்ளடக்கிய வார்த்தைகளாக இருந்தாலும் பல உறவினுடைய அன்பினுடைய வாக்குறுதியினுடைய வலிமையை வலியுறுத்துகிற வார்த்தைகளாக அமைகிறது. ஒன்று ஒன்றா போவோம். அப்போ வந்து ஏற்கனவே ஆண்டுதோறும் என்று நாம் ஏற்கனவே 3ஆம் வசனத்தில் பார்த்தோம். எல்கானா ஆண்டுதோறும் சிலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பழி செலுத்தவும் என்று தன் நகரது போவார் நமக்கு படித்தோம் 1:3. இப்போ அதே தொடர்ந்த ஒரு பழிமுறையும் பக்தி முயற்சியும் எல்கானா நிறைவு கூறுகிறார். இப்போ வந்து என்ன வித்தியாசம்? அப்போ வந்து அண்ணாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அவனுடைய குழந்தை இருக்குது. அப்போ வழக்கம் போல் போகிற பருத்தம் செலுத்த போகிறாங்க. அப்போ வந்து அண்ணா வந்து போகலை. அண்ணாவுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அண்ணா வந்து ஜெபித்தாள், பெற்றுக்கொண்டாள், அதோடு நிற்கலை. நான் ஒரு பொருத்தனை செய்தேன், அந்த பொருத்தனை நிறைவேற்றும் மட்டும் நான் காத்திருக்க வேண்டும் என்று அண்ணா தன்னுடைய உள்ளக்கிடக்கை தன் கணவனுக்கு சொல்லுகிறாள். அப்போ அந்த எல்கானானுடைய பதில் வந்து ரொம்ப அழகான பதில். ஒரு புரிந்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட, அன்பு செய்கிற ஒரு கணவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறாங்க, பையன் பால் குடி முறந்ததும் அவனை எடுத்து செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கேயே தங்கியிருப்பான். இந்த வார்த்தை நான் பிற்பாடு சொல்கிறேன் நான் என்று சொல்கிறாரு. அவர் கணவர் எல்கானா, உனக்கு சிறந்தது எனப்படுவதை செய். நீங்கள் வாசிக்க ரொம்ப அழகாக வாசிங்க. ஆண்டவர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்துவாராக. இந்த 3 வார்த்தைகள் எங்களுடைய செய்திகளில் அடங்கியிருக்குது. ஒன்று வந்து, அண்ணா ஏன் அழுகிறாய், நான் உனக்கு 10 பிள்ளைகளுக்கு சமம் அல்லவா என்று கேள்வி கேட்ட அந்த கணவன் அவளோடு சேர்ந்து ஜெபித்திருப்பான். அவளுள் வாக்குறுதி பெற்றபோது அந்த வாக்குறுதி தனதாய் வளர்ந்து வாக்குறுதியை நினைத்து பார்த்து தொடர்ந்து அண்ணாவை நம்பிக்கையோடு காத்திருக்க உற்சாகமூட்டியிருப்பார். கலங்கி தவித்த நாட்களில் உறுதிப்படுத்தியிருப்பார். பிள்ளை பெற்றபோது அண்ணாவை விட அவர் மிகுதியாய் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். ஏன்னா குடும்ப பிரச்சனைக்கே ஒரு சொல்யூஷன் கிடைச்சது என்ற ஒரு மனநிலை வரும். அதே போல அண்ணா சொல்கிறார், இந்த ஆண்டு உன்னோடு நான் சிலோவுக்கு வரவில்லை, அடுத்த ஆண்டு வரமாட்டேன், அதற்கு அடுத்த 3ஆம் ஆண்டு வருவேன் என்று சொன்ன பொழுது, உனக்கு சிறந்தது என படுவதை நீ செய். தன் மனைவியை முழுமையாய் நம்புகிற, புரிந்து கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற கணவனுடைய இன்னொரு அழகான முகத்தை இந்த இடத்துல எல்கானா அண்ணாவுக்கு காட்டுகிறார். ஒரு நல்ல கணவன் பணம் படைத்தவனாக, பதவி மிகுந்தவனாக, அதிகாரம் மிகுந்தவனாக, ஆளுமை மிகுந்தவனாக, செல்வம் சேர்க்கிறவனாக, திறமைசாலியாக இருப்பதை விட ஆண்டவருக்கு அஞ்சுகிறவனாக தன் மனைவியை புரிந்து கொள்கிறாக இருந்தால் பெரிய பாக்கியம். அது வந்து மிகப்பெரிய பாக்கியம். பணம் இருக்கிற மனதை விட புரிந்து கொள்ளும் மனம் மேலானது. அது வந்து நம்ம பெண்கள் நிறைய சமயத்தில் உணரணும். உணர்ந்தால் மனவாழ்வு மனம் கமழும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த இடத்திலே மனதை புரிந்து கொண்ட ஒரு கணவனாக எல்கானா தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த கடைசி வார்த்தையில் இன்னும் ஒரு அழகான சொல் இருக்குது, ஆண்டவர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்துவாராக. அது வந்து வாக்குறுதியின் ஆண்டவர் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தட்டும். பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ செஞ்ச பொருத்தனை நிறைவேறணும், ஆண்டு தன் வார்த்தையை உறுதிப்படுத்தணும். சீலோவுக்கு போவோம், ஆண்டவர் திரும்பாய் அவனை கொடுப்பேன், வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருப்பான். அதுதான் அண்ணனுடைய வார்த்தை.
அந்த வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தட்டும், நீ சொன்னதெல்லாம் நடக்கட்டும் என்று அவரும் தன் பங்கிற்கு ஆசை கொடுக்கிறார். ஒரு அழகான தம்பதியர்கள் குறைபாடுகளிலும் இடிபாடுகளும் துணிந்து துணை கொடுத்து நடக்கிற, தோள் கொடுத்து புரிந்து கொள்கிற அழகான தம்பதியரின் படம் பிடிக்கிறது. அவர்கள் பிறந்த அழகான ஆண் குழந்தை அவர்கள் எப்படி பொருத்தனை நிறைவேற்ற ஆண்டவர் கொடுக்கிறார்கள் என்பதையும் அந்த பகுதி உறுதி செய்கிறது. நம்ம அடுத்த வசனத்துக்கு போவோமே. ஆகவே அவர் தங்கியிருந்து பால்குடி பறக்கும் வரை தன் மகனுக்கு பாலூட்டி வந்தார். 24. அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்த ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். ஓகே, அதை நிறுத்துவோம். நம்ம 24, 25 ஆகிய 2 வசனங்களை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ஒவ்வொன்றையும் கிராஃபிக்காக சொல்கிறார். இவ்வளோ விவரித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வார்த்தையில் 20 வருஷத்துக்கு கடந்து போயிடும் பைபிள் இல்லைங்களா? அவருக்கு 90 வயதான பொழுது 45 வயசுல கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அவருக்கு 90 50 வருஷத்தை கடந்து போவாங்க, ஒற்றை பாத்திரம் கடந்து போவாங்க. ஆனால் அண்ணாவுடைய அந்த செயல்பாடை அங்குலம் அங்குலமாக விவரித்து நமக்கு ஒரு வர்ணனையாக தருகிறார். பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு, எப்படி கொண்டு போகிறாங்க, தூக்கி கொண்டு. அப்போ இந்த பிள்ளை நடக்கணும்னு அதிகம் நடக்க வரல, தூக்கி கொண்டு 3 அது என்னென்ன எடுத்துக்கிட்டாங்க. அந்த பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக அந்த எபிரிய வர்ணனை என்பது, விவரிப்பு என்பது அவ்வளோ நேர்த்தி. இந்த ஹீப்ரூ நரேட்டிவ் ஸோ பியூட்டிஃபுல். அப்படி அழகாக எங்கெங்கெல்லாம் துல்லியமான செய்தியில் தரணுமோ துல்லியமாக கொடுப்பாங்க. எங்கெல்லாம் பட்டும் படாமல் பேசுமோ அங்கே பட்டும் படாமல் பேசுவார். எங்கெல்லாம் ஊசி குத்துற மாதிரி பேசணுமோ வார்த்தையில் பயன்படுது. அதான் எபிரேயனுடைய நரேட்டிவ் ரொம்ப அழகானது. இதுக்கு ஒரு சான்று இந்த 24, 25 வசனங்கள். இப்போ சிலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். எபிரேய மொழியில் எலாத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, நார் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. நார் என்கிற இந்த வார்த்தை இளைஞன் என்று மொழிபெயர்க்கிறாங்க. அதை 12 வயதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. எலாத் என்பதால் 3 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் குழந்தையிலிருந்து பிறந்ததுலேருந்து 3 வயசுக்குள்ள எலாத், எலெத் அல்லது எலாத் என்று வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஏறக்குறைய அதே வார்த்தை தான் இந்த ஆசை பயன்படுத்துகிறார். அப்போ பையனை ஏலியிட்ட கூட்டிகிட்டு வராங்க. இதே தம்பதியர் பிள்ளை இல்லாமல் நின்றார்கள், கண்ணீரோடு நின்றார்கள். இப்பொழுது களிப்போடு பிள்ளையோடு நிற்கிறார்கள். அந்த காட்சியை நம்ம விவரிப்போம். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம் மீது ஆணை, என் தலைவரே, உம் முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஓகே, ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு நன்றியினுடைய ஜபம். இப்போ ஜபம் ஒரு 2-வே டிராஃபிக் என்று சொல்வார்கள். இருவழி பயணப்பாதை. ஒன்று விண்ணப்பம், இன்னொன்று நன்றியறிதல். ஆன்வர்டு ஜேர்னி விண்ணப்பம், பெட்டிஷன், இன்டர்செஷன். ரிட்டர்ன் ஜேர்னி தேங்க்ஸ் கிவிங். ஒரு ஜபத்தில் விண்ணப்பிக்கிற மாதிரியே நன்றி சொல்ல வரல அப்படின்னாக்க சாமி நம்மளை பார்த்து, குணமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே, அதனால் நம்மளை பார்த்து கேட்பார். நீங்கள் இந்த 9ல் ஒன்றாப்பா நீங்கள் அப்படின்னு அவளை பார்த்து கேட்பார். இப்போ ஜெபம் என்பது விண்ணப்பத்தோடு மன்றாட்டோடு நின்று விடுவதில்லை, மாறாக நன்றியோடு திரும்பி வருவதையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் என்பதை அண்ணாவுடைய செயல்பாடு திட்டமும் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. இந்த அண்ணாவுடைய நன்றியின் வார்த்தைகள் நமக்கு நல்ல பல பாடங்களை கற்றுத்தருகிறது. ஜெபம் என்பது ரிட்டர்ன் ஜேர்னியை உள்ளடக்கியது என்று நான் சொன்னேன். நன்றியோடு தன் பிள்ளையோடு வந்த அண்ணாவுடைய வார்த்தைகளை பாருங்கள். இந்த பையனுக்காக நான் வேண்டிக் கொண்டேன், நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். என் ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டது என்பதுதான் ஒரு மகத்தான ஒரு தருணம். உன் ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டது என்று நாம் கேட்கும்போது அந்த கணத்தில் உணர்கிற நன்றி உணர்வில் ஒரு சாட்சியத்தில் நம்ம மகிழ்ந்து போகிறோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் இது என் மகன் தான் என்று சொல்ல அந்த தாய்க்கு எவ்வளவு வீரம் இருக்க வேண்டும். அந்த கரேஜஸ், ஒன்லி த கரேஜஸ் கேன் கிவ். கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம ரோட்டில் போகிறோம் வரோம், நம்ம பார்த்து கையேந்துறவங்கள்ட்ட, நம்ம பார்த்து கெஞ்சுறவங்ககிட்ட, நம்ம கதவை தட்டி உதவி கேட்குறவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நல்ல மனசு மட்டும் பதாது, வீரம் வேணும். கேட்டேன், ஆண்டவர் கொடுத்தார் என்பதை ஒரே வார்த்தையில், ஒரே ஒளி உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி ஆசிரியர் நம்மிடம் சொல்கிறார்.